Hi friends, welcome back to Abhi Tamil Tuber. நீங்க நம்ம சேனலுக்கு புதுசுனா மறக்காம Abhi Tamil Tuber சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அப்படியே பக்கத்துல இருக்க பெல் பட்டனும் கிளிக் பண்ணுங்க. என்னோட ரெகுலர் அப்டேட்ஸ் பார்க்கணும்னு நினைச்சீங்கன்னா both Instagram, Facebook ரெண்டுமே ஃபாலோ பண்ணுங்க. எல்லா லிங்க்குமே வந்து டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்திருக்கேன். இந்த vlogல வியானாவோட ரொட்டீன், கிளாத் டைப்பர் பத்தின டிப்ஸ், அதுக்கப்புறம் கிட்ஸோட ட்ரெஸ் ஆர்கனைஸ் பண்ணுறது, இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் வந்து ஷேர் பண்ணியிருக்கேன். வீடியோ ஃபுல்லாக ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். இன்றைக்கி மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு வந்து வியானாக்கு வந்து பேன் கேக் தான் வந்து பண்ணி கொடுத்துருந்தேன். ஸோ யூஸ்வலாக மார்னிங் வந்து ஒரு 7-7:30 எந்திரிப்பாங்க. இன்றைக்கி லேட்டாக தான் எந்திரிச்சாங்க. ஸோ அதனால் மில்க்கை ஸ்கிப் பண்ணிவிட்டு டேரெக்டாக வந்து பிரேக்ஃபாஸ்ட்டே கொடுத்துடலாம் அப்படின்னு சொல்லிட்டு பேன் கேக் தான் வந்து பண்ணி கொடுத்தேன். ஸோ ஆதவுக்கும் இன்னைக்கு ஸ்கூலுக்கு வந்து பிரேக்ஃபாஸ்ட் வந்து பேன் கேக் தான். அதனால் வியானாக்கும் அதே பண்ணிட்டேன். சத்து மாவு, அதுக்கப்புறம் டேட்ஸ் பவுடர், நட்ஸ் பவுடர், அதுக்கப்புறம் வந்து ஸ்வீட்னஸ்க்கு வந்து பார்த்திங்கன்னா நாட்டு சக்கரை, வாழைப்பழம், முட்டை இதெல்லாம் போட்டு ஒன்றா மேஷ் பண்ணி நம்ம தோசைக்கல்ல ஊற்றி எடுத்தோம் அப்படின்னா நல்ல ஒரு ஹெல்த்தியான பேன் கேக் வந்து ரெடி ஆயிரும். ஸோ யூஸ்வலாக இல்லை பிரேக்ஃபாஸ்ட் மாதிரி இல்லாமல் இது கொஞ்சம் டேஸ்ட்டும் நல்லாயிருக்கும். கிட்ஸும் வந்து நல்லா விரும்பி சாப்பிடுவாங்க. ஸோ அதனால் வீக்லி ஒன்ஸ் வந்து பேன் கேக் வந்து பண்ணி கொடுப்பேன். 1 year old ரொட்டீன் vlog அப்படின்னு சொல்லி லாஸ்ட் மந்த் ஒரு vlog போட்டிருப்பேன். ஸோ அதில் வந்து எந்தெந்த மாதிரியான மீல் ப்ரிப்பரேஷன்ஸ்லாம் பண்ணல, என்னென்ன ஃபுட் ஐட்டம்ஸ் வந்து நான் வியானாக்கு இன்க்ளூட் பண்ணுறேன், என்னென்ன ரெசிபிஸ் குக் பண்ணுவேன் அப்படிங்கிறத பற்றின டீட்டெயில்டாக வந்து அந்த வீடியோவில் வந்து ஆட் பண்ணியிருக்கேன். அந்த வீடியோ லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், செக் பண்ணி பாருங்கள். குளிச்சு ரெடி பண்ணி விட்டுட்டேன். ஸோ யூஸ்வலாக வந்து டே டைமில் வந்து டைப்பர்ஸ் வந்து யூஸ் பண்ண மாட்டேன். ஸோ அப்படி யூஸ் பண்ணாமல் விடும்போது என்ன ஆகும்னு பார்த்தீங்கன்னா அடிக்கடி வந்து சுச்சு போய் வச்சுருவாங்க, அதிலே வலிக்கி விட்டு விழுவாங்க. ஸோ அதில் விளையாடுறது இந்த மாதிரிலாம் நிறைய நடக்கும். ஸோ இதை அவாய்ட் பண்ணுறதுக்கு கிளாத் டைப்பர்ஸ் தான் வந்து நான் ரெகுலராக வந்து டே டைமில் வந்து யூஸ் பண்ணிட்டு இருக்கேன். கிளாத் டைப்பர் யூஸ் பண்ணுறதுல வந்து இன்னொரு பெரிய அட்வான்டேஜ் என்னன்னா வாஷ் பண்ணி நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். மைலோ பிராண்டோட கிளாத் டைப்பர்ஸ் தான் நான் யூஸ் பண்ணிட்டு இருக்கேன். இதனால இந்த மாதிரி இன்சர்ட்ஸோட வருது. 100% கெமிக்கல் ஃப்ரீ. நம்ம பேபிஸ்க்கும் வந்து நல்லா சேஃபாக இருக்கும். அப் டு 5 hours வந்து இது வந்து ஸ்டே ஆகும். லீக் ப்ரூஃபாகவும் இருக்கும். ஸோ அவங்க வந்து நல்லா கம்ஃபர்டபுளாக வீட்டில் டே டைமில் விளையாடுறதுக்கு, தூங்குறதுக்கு எல்லாத்துக்குமே வந்து கம்ஃபர்டபுளாக இருக்கும். நம்ம அடிக்கடி வாஷ் பண்ணி ரீயூஸ் பண்ணிகிட்டே இருக்கலாம். பேபி பம்புக்கு நல்லா சாஃப்டாக இருக்கும். இதில் அழகழகான பிரிண்ட்ஸோட வருது. ஸோ 3 monthsலேருந்து 3 years வரைக்கும் இந்த சைஸ் வந்து உங்களுக்கு மாற்ற வேண்டியதில்லை. ஒரே சைஸ் தான், அட்ஜஸ்ட் பண்ணி நம்ம வந்து போட்டுக்கலாம். நம்ம நார்மல் வாஷ், ஹேண்ட் வாஷ் இல்லை மிஷின் வாஷ் கூட பண்ணிக்கலாம். நல்லா கம்ஃபர்டபுளாக இருக்கும். நான் ரெகுலராக வியானாக்கு வந்து இதை யூஸ் பண்ணிட்டு இருக்கேன். நல்லா இந்த மாதிரி டிஃப்ரெண்ட் பிரிண்ட்ஸில் வருது. நீங்களும் உங்கள் கிட்ஸுக்கு மைலோ டைப்பர்ஸ் ஆர்டர் பண்ணணும்னு நினச்சிங்க அப்படின்னா ABI2024 கோட் கொடுத்தா உங்களுக்கு அடிஷனல் 10% ஆஃபர் கிடைக்கும். போத் மைலோ ஆப் அண்ட் வெப்சைட் ரெண்டுலேயுமே நீங்கள் வந்து ஆர்டர் பண்ணிக்கலாம். எல்லா லிங்க்குமே நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், செக் பண்ணி பாருங்கள். இது வந்து ஓகோடெக் சர்டிஃபைடு. ஸோ குழந்தைங்களுக்கு நல்லா சேஃபாக இருக்கும். அவங்க ப்ளே டைமும் நல்லா ஃப்ரீயாக வந்து என்ஜாய் பண்ணுவாங்க. ஸோ வியானா வந்து ஆஃப்டர் பாத் வந்து பார்த்தீங்க அப்படின்னா நான் வந்து கிளாத் டைப்பர் வந்து போட்டு விட்டுருவேன். ரெகுலராகவே வந்து நான் மிஷின் வாஷ் தான் வந்து பண்ணிகிட்ருக்கேன். இதோட லைஃப்பும் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப நல்லா இருக்குது. மைலோ ப்ராடக்ட்ஸ் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா அவங்க ஆப்லேயும் நீங்கள் ஆர்டர் பண்ணிக்கலாம். அவங்க ஆப்போட லிங்க்கும் வந்து நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், செக் பண்ணி பாருங்கள். அவங்க ஆப்பில் வந்து எல்லா பேபி ப்ராடக்ட்ஸு, டைப்பர்ஸு, அதுக்கப்புறம் நியூ மாமா இருக்கீங்க அப்படின்னா அவங்களுக்கான ப்ராடக்ட்ஸு, ஃபீடிங் ஐட்டம்ஸ், இந்த மாதிரி எல்லா ஐட்டம்ஸுமே வந்து நீங்கள் அவங்க ஆப்பில் வந்து வாங்கிக்கலாம். ஸோ டிஸ்போசபிள் டைப்பர்ஸ், வைப்ஸு, கிளாத் டைப்பர்ஸ், இந்த மாதிரி அவங்கள்ட்ட எல்லா ப்ராடக்ட்ஸுமே இருக்குது. அவங்க ஆப்குள்ளே போனீங்க அப்படின்னா உங்களுக்கு எல்லா டீட்டெயில்ஸுமே வந்து நீங்கள் அங்கேயே செக் பண்ணிக்கலாம். ஆப் லிங்க்கும் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், செக் பண்ணி பாருங்கள். மிஷின் வாஷ் அண்ட் ஹேண்ட் வாஷ் ரெண்டுக்குமே வந்து கிளாத் டைப்பர் வந்து ரொம்ப ஈஸியாக தான் இருக்கும். ஸோ நம்ம நல்லா ஊற வச்சு அலாசி போடுறதுக்கும் வந்து ஈஸியாக இருக்கும். வாட்டர் நல்லா வந்து உங்களுக்கு புளிஞ்சு எடுத்துடலாம். நல்லா சன்ட்ரை பண்ணிட்டோம் அப்படின்னா நெக்ஸ்ட் யூஸ்க்கு வந்து நல்லா கம்ஃபர்டபுளாக இருக்கும். ஈவன் மிஷின் வாஷ்லையுமே வந்து பார்த்திங்கன்னா லைஃப் வந்து நல்லா இருக்குது. ரொம்ப நாளைக்கு வந்து இது யூஸ் ஆகுது. ஸோ ரெகுலராக வந்து இதான் நான் வந்து யூஸ் பண்ணிகிட்ருக்கேன். சாப்பிட்டு ஒரு 1 hour கழிச்சு தான் வந்து குளிக்க வச்சேன். குளிச்சு ரெடி பண்ணி விட்டாச்சு. கொஞ்சம் நேரம் வந்து விளையாண்டுட்டு இருப்பாங்க. ஒரு 10:45, 11 போல் வந்து ரெகுலராக வந்து அவங்களோட நேப் டைம் இருக்கும். ஸோ இன்னைக்கு லேட்டாக தான் எழுந்திரிச்சாங்க அப்படிங்கிறதுனால திருப்பி நேப் டைப்பும் வந்து கொஞ்சம் லேட் ஆகும்னு நினைக்கிறேன். டெய்லியுமே வந்து பார்த்திங்கன்னா குயிக்காக வந்து ரூமை வந்து நீட் பண்ணிவிடுவேன். ஸோ அதுதான் பெட்டு தட்டி விடலாம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த ஸ்டிக் எடுத்துகிட்டு வந்தேன். ஒரு PVC பைப்பில் வந்து இந்த மாதிரி ஒரு டவல் வந்து நீங்கள் நல்லா ரப்பர் பேண்டோ இல்லை த்ரெட்டு வச்சோ நல்லா டைட்டாக கட்டிக்கிட்டீங்க அப்படின்னா பெட்டு, விண்டோஸ் இதெல்லாம் தட்டி விடுறதுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும். ஸோ நமக்கு வந்து குயிக்காக வந்து வேலை முடியும், ஈஸியாக இருக்கும் அந்த ஒர்க்கை பண்ணுறதுக்கும். தினமுமே வந்து பெட்டை வந்து மார்னிங் வந்து நல்லா இந்த மாதிரி தட்டி விட்டுட்டு அதுக்கப்புறம் பில்லோஸு, பெட் ஸ்ப்ரெட்ஸ் இதெல்லாமே வந்து மடித்து வச்சுருவேன். ஸோ எனக்கு கிட்ஸ் இருக்காங்க அப்படிங்கும்போது எதாவது வச்சு விளையாடுவாங்க, சாப்பிட்ற ஐட்டம்ஸ் ஏதாவது இருக்கும். ஸோ அதனால் வந்து கம்ப்ளீட்டாக வந்து தட்டி விட்டுருவேன். ஸோ அதுக்கப்புறம் வெளியே கிரிப்பு, டாய்ஸு அதெல்லாமே இருந்துச்சு. ஸோ அதெல்லாமே எடுத்து குயிக்காக வந்து தட்டி விட்டு அரேஞ்ச் பண்ணி விட்டுடலாம் அப்படின்ட்டு அதெல்லாம் வந்து க்ளீன் பண்ணிகிட்டு இருந்தேன்.
க்ரோ ஆனதுக்கப்புறம் கொஞ்சம் வந்து பார்த்தீங்கன்னா கிரிப்பை வந்து மெயினாக வந்து விளையாடுறது தான் யூஸ் பண்ணிட்டு இருக்காங்க. வியானா அதோ 2 பேருமே வந்து டாய்ஸ் எல்லாம் அதுக்குள்ளே போட்டு அதில் வந்து உட்காந்து விளையாண்டுட்டு இருப்பாங்க. நேத்தா வந்து ரோபோ ஃபுல்லாக வந்து க்ளீன் பண்ணி வச்சுருந்தேன். ஸோ அதெல்லாமே வந்து பார்ட்ஸ் எல்லாம் வந்து மாட்டி விட்டு அதையும் கொண்டு போய் சார்ஜிங் பக்கத்தில் வச்சிடலாம் அப்படின்ட்டு அதான் வந்து எடுத்துகிட்டு போய் வச்சுட்டு இருந்தேன். மார்னிங் நல்லா பிரிஸ்காக இருக்கும்போது இந்த மாதிரி சின்ன சின்ன கிளீனிங் ஒர்க்கு, டஸ்ட் தட்டி விடுறது, இந்த மாதிரி வேலையெல்லாம் வந்து பண்ணிடுவேன். இன்னைக்கு வந்து ஒரு டாஸ்க்கை வந்து முடிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு கிட்ஸ் ட்ரெஸ்ஸை ஆர்கனைஸ் பண்ணுறது தான். ஸோ வியானா ட்ரெஸ் எல்லாமே வந்து ரொம்ப கலைஞ்சு போயிடுச்சு. ஸோ அதை வந்து ஆர்கனைஸ் பண்ணிடலாம் அப்படின்ட்டு தான் வந்து இன்னைக்கு பிளான் பண்ணியிருக்கேன். கரெக்டாக ஒரு 11:45 அந்த டைமில் தான் வந்து தூங்கினாங்க. தூங்க வச்சதுக்கப்புறம் நமக்கு ஒரு 1 hour 1.5 hours வந்து நல்லா சாலிட் டைம் கிடைக்கும். அந்த டைமில் ஏதாவது முக்கியமான வேலையெல்லாம் இருந்துச்சு அப்படின்னா பார்ப்பேன். ஆர்கனைசிங் வீடியோ போட்டே ரொம்ப நாள் ஆச்சு. ஸோ வியானா கேபினெட் ஃபுல்லாகவே வந்து பார்த்தீங்கன்னா ட்ரெஸ் எல்லாம் கலைஞ்சு இருந்துச்சு. ஃபங்க்ஷனுக்கு அதுக்கு இதுக்குன்னு எடுத்து எல்லாம் அப்படியே கலைஞ்சு கிடந்துச்சு. சரி அது எல்லாமே எடுத்து ப்ராப்பராக வந்து ஆர்கனைஸ் பண்ணிடலாம் அப்படின்ட்டு எல்லாத்தையுமே வந்து எடுத்து வெளியே வச்சுட்டு இருந்தேன். கிட்ஸோட ட்ரெஸ்ஸை வந்து கரெக்டாக மெயின்டைன் பண்ணுறது தான் வந்து ஒரு பெரிய டாஸ்க்கு. ஏன்னா நம்ம எப்படி எடுத்து வச்சாலுமே வந்து குயிக்காக வந்து கலைஞ்சு போயிடுது. ஸோ ப்ராப்பராக வந்து நீட்டாக வந்து ஆர்கனைஸ் பண்ணிடலாம் அப்படின்ட்டு எல்லாமே வந்து வெளியே எடுத்துகிட்டு இருந்தேன். ஸோ வேண்டாத ஐட்டம், பத்தாத ட்ரெஸ் எல்லாம் இருந்துச்சு அப்படின்னா அதையும் வந்து அப்படியே கையோட டீக்ளட்டர் பண்ணிடலான்ட்டு எல்லாம் எடுத்து வச்சுட்டு இருந்தேன். ஸோ போடாத பார்ட்டி வேர் ட்ரெஸ்லாம் வந்து இந்த பேக்கில் போட்டு டைப் பண்ணி வச்சுருந்தேன். எல்லாத்தையும் வெளியே எடுத்துட்டு கம்ப்ளீட்டாக வந்து உள்ளே இருந்த டஸ்ட்டை ஃபுல்லாக வந்து வெட் கிளாத் வச்சு தொடச்சிட்டேன். பார்க்குறதுக்கு தூசி இல்லாத மாதிரி இருந்துச்சு. துடைக்கும் போது தான் தெரிஞ்சது நிறைய டஸ்ட் இருந்துச்சு. கபோர்டுக்குள்ள இருந்து ஃபுல்லாக எல்லாத்தையுமே வந்து வெளியே எடுத்தாச்சு. எடுத்துகிட்டு வந்து வச்சதுக்கப்புறம் தான் நமக்கே வந்து ஒரு ஐடியா கிடைக்கும். ஸோ அதனால் எல்லா ஆர்கனைசரையும் தனித்தனியாக எடுத்துகிட்டு வந்து வச்சுருக்கேன். ஸோ இப்போ ஒவ்வொன்றா வந்து நம்ம எதெல்லாம் கலைஞ்சிருக்கோ அதெல்லாமே வந்து மறுபடியும் ரீஅரேஞ்ச் பண்ணணும். குழந்தைங்க ட்ரெஸ்ஸை பொறுத்த வரைக்கும் நம்ம அப்படியே டைரெக்டாக கபோர்டில் அடுக்கி வச்சோம் அப்படின்னா அதுக்கு என்றைக்குமே வந்து ப்ராப்பராக வந்து நம்ம அதை யூஸ் பண்ண மாட்டோம். ட்ராலி மாதிரி ஒரு ஆர்கனைசர் இருக்கும், வீல் வச்சது. ஸோ இந்த ஆர்கனைசரில் ஃபுல்லாகவே வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப பெருசாக இருக்க ட்ரெஸ்ஸு, சைஸ் இப்போதைக்கு போட முடியாது அப்படிங்கிற மாதிரி ட்ரெஸ் எல்லாமே வந்து செக் பண்ணி எடுத்து தனியாக ஃபோல்ட் பண்ணி அதில் வச்சுருவேன். ஸோ வச்சுட்டோம் அப்படின்னா நம்ம இப்போ வந்து எது கரண்ட் சைஸில் வந்து இருக்கோ அதை மட்டும் யூஸ் பண்ணிவிட்டு ரிமைனிங்லாம் வந்து கொஞ்சம் வளர்ந்ததுக்கப்புறம் எடுத்துக்கலாம் அப்படிங்கிற மாதிரி இதெல்லாம் வந்து அதில் வச்சுட்டேன். நிறைய ட்ரெஸ்ஸஸ்லாம் வந்து பார்த்தீங்கன்னா மெட்டீரியல் எடுத்து நான் வந்து கஸ்டமைஸ் பண்ணேன். இப்போ நம்ம இந்த கல்யாண் சில்க்ஸ் இங்கெல்லாம் போனோம் அப்படின்னா ஃபேப்ரிக் வந்து டிஃப்ரெண்ட்டான ஃபேப்ரிக்லாம் கிடைக்கும். ஸோ அந்த மாதிரி ஃபேப்ரிக்லாம் நம்ம எடுத்து அதில் வந்து கான்ட்ராஸ்டாலாம் வந்து கஸ்டமைஸ் பண்ணோம் அப்படின்னா குட்டீஸ்க்கு வந்து ரொம்ப அழகாக இருக்கும். ஸோ அந்த மாதிரி நிறைய ட்ரெஸ்ஸஸ்லாம் வந்து ஃபங்க்ஷனுக்குலாம் வந்து ஸ்டிச் பண்ணியிருந்தேன். ஸோ ஸ்டிச் பண்ண ட்ரெஸ் தனியாக, அக்கேஷ்னலாக போடுறது தனியாக, ஃபங்க்ஷன் வேர் தனியாக, அந்த மாதிரி ஒவ்வொன்றும் தனித்தனியாக வந்து போட்டு ஃபஸ்ட்டு வந்து அரேஞ்ச் பண்ணி எடுத்து வச்சுக்கிட்டேன். இதில் வந்து நமக்கு பத்தாது, போட முடியாது அப்படிங்கிற மாதிரி ட்ரெஸ் எதாவது இருந்துச்சு அப்படின்னா அதையும் வந்து தனியாக எடுத்துட்டேன். ஒரு 4 புது ட்ரெஸ் வாங்கிட்டு வரோம் அப்படின்னா 4 பழைய ட்ரெஸ்ஸை வந்து நம்ம ரிமூவ் பண்ணாதான் அதுக்கான ஸ்பேஸே வந்து ஃபர்ஸ்ட் கிடைக்கும். எல்லாமே வேணும்னு சொல்லி வச்சுக்கிட்டே இருந்தோம் அப்படின்னா நம்மளால வந்து அதை ஆர்கனைஸ் பண்ணி கரெக்டாக மெயின்டைனும் பண்ண முடியாது, எல்லாத்தையும் வந்து ப்ராப்பராக யூட்டிலைஸும் பண்ண மாட்டோம். ஸோ அதனால 1 in 1 out அப்படிங்கிற மெத்தடை வந்து ஃபாலோ பண்ணுங்க. ஸோ அந்த மாதிரி ஃபாலோ பண்ணும்போது ஆர்கனைஸ் பண்ணுறதும் ரொம்ப ஈஸியாக இருக்கும். இப்போ எல்லாமே வந்து செப்பரேட்டாக ஆர்கனைஸ் பண்ணி எடுத்து வச்சுட்டேன். இதெல்லாம் அந்தந்த பிளேஸில் வந்து அரேஞ்ச் பண்ணிடலாம். ஸோ இது ஃபுல்லாகவே வந்து ரொம்ப பெரிய ட்ரெஸ் இருக்கிறது, அது நல்லா பின்னாடி மூவ் பண்ணி வச்சுட்டேன். இந்த பாக்ஸ்லையுமே வந்து பார்த்தீங்கன்னா புது ட்ரெஸ்ஸு, கொஞ்சம் பெருசாக இருக்கிறது அந்த மாதிரிலாம் வச்சுருந்தேன். ஸோ இந்த ஆர்கனைசர்ஸ்ல எல்லாம் வந்து கோயிலுக்கு போட்டு போகிறது, ஃபங்க்ஷன் போட்டு போகிறது, அந்த மாதிரி ஐட்டம்ஸ்லாம் வச்சுருந்தேன். ஸோ இது எல்லாமே அந்தந்த பிளேஸில் ஆர்கனைஸ் பண்ணியாச்சு. லாஸ்ட்டாக இருக்க ஒன்றில் மட்டும் என்னோட ஒர்க் அவுட் வியர் வந்து வச்சுருந்தேன். வியானோட டைப்பர் பேக் வந்து மேலே வச்சுட்டேன். ஸோ இந்த மாதிரி ஆர்கனைஸ் பண்ணும்போது எதில் என்ன இருக்குது, எந்த அக்கேஷனில் நமக்கு எது தேவையோ அந்த ஒரு ஆர்கனைசரை மட்டும் எடுத்து வச்சு நம்ம எடுத்துக்கலாம். இந்த மாதிரி தான் ஆர்கனைஸ் பண்ணியிருந்தேன். இது வந்து நம்ம பெட் சைட் ட்ரா. இதில் வந்து நம்ம சும்மா வெளியே போட்டு போகிறது, அந்த மாதிரி ரெகுலராக வந்து யூஸ் பண்ணுற ட்ரெஸ்ஸஸ் மட்டும் இதில் வச்சுருக்கேன். ஸோ இந்த மாதிரி தான் வந்து கம்ப்ளீட்டாக வியானோட ட்ரெஸ் பூரா வந்து நான் ஆர்கனைஸ் பண்ணியிருக்கேன். அவங்களும் வந்து தூங்கி எழுந்திரிச்சிட்டாங்க. நானும் கொஞ்சம் நேரம் வந்து இந்த ஒர்க்லாம் முடிச்சுட்டு கொஞ்சம் ரெஸ்ட் எடுத்துகிட்டு இருந்தேன். அப்புறம் வியானா எழுந்திரிச்சோடனே லஞ்ச் கொடுக்கலாம் அப்படின்ட்டு கூட்டிகிட்டு வந்துட்டேன். நிறைய பேர் வந்து பேபி ரொட்டீன் ஷேர் பண்ணுங்க, ஃபுட் ஐடியாஸ்லாம் ஷேர் பண்ணுங்கன்னு சொல்லி கேட்டிருந்தீங்க. ஸோ அதை ரொட்டீனை வந்து எனக்கு ஒரு vlog-ஆ போடலாம் அப்படின்னு சொல்லி ஷூட் பண்ணிட்டு இருந்தேன். யூஸ்வலாக நம்மளோட ரெகுலர் குக்கிங்கை வந்து எதுவும் நான் அதில் காட்டல, பட் பேபிஸ்க்கு வந்து ஒரு சூப்பரான ஹெல்த்தியான ப்ரோட்டீன் ஸ்நாக்ஸ் ஒன்று ரெடி பண்ணியிருந்தேன். அதை வந்து வீடியோட எண்ணில் பார்ப்பீங்க.
லஞ்சுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இன்னைக்கு வெஜிடபிள் சாம்பார் தான் வந்து பண்ணியிருந்தேன். ஸோ வியானாக்கு வந்து வெஜிடபிள் சாம்பாரும் ஒரு பாயில்டு எக்கும் தான் வந்து எடுத்து வச்சிருந்தேன். ஸோ நல்லா மேஷ் பண்ணி கொஞ்சமாக நெய் ஊற்றி இதான் வந்து லஞ்சுக்கு வந்து ஊட்டி விட்டுருந்தேன். சாப்பிட்றதுக்கு வந்து யூஸ்வலாகவே வந்து ஏதாவது ஒரு ரகலை பண்ணிட்டு தான் இருப்பாங்க. கொஞ்சம் கொஞ்சமாக டைவர்ட் பண்ணி விளையாட வச்சு அப்படி தான் வந்து சாப்பிட வச்சுட்டு இருப்பேன். எப்போவுமே வந்து பார்த்தீங்கன்னா ஷூஸ் போட்டு விடணும், வீட்டில் இருந்தாலுமே வந்து ஷூ போட்டு விடுங்க அப்படின்னு சொல்லி அடம் பிடிச்சிட்டு இருப்பாங்க. எப்படியோ சாப்பிட வச்சாச்சு. சாப்பிட்டுட்டு வந்து டைப்பரு ட்ரெஸ்ஸு இதெல்லாமே வந்து சேஞ்ச் பண்ணி விட்டேன். 3:30 போல் அதை வருவாங்க. ஸோ அது வரைக்குமே வந்து வியானா விளாண்டுட்டு இருப்பாங்க. சில நாள் வந்து ரொம்ப டயர்டாக இருந்துச்சு அப்படின்னா ஈவினிங் ஒரு 5 to 6 அந்த மாதிரி 1 hour நேப் வந்து தூங்க வைப்பேன். எனக்கு கொஞ்சம் எடிட்டிங் ஒர்க்லாம் இருந்துச்சுன்னு உட்காந்து பார்த்துட்டு இருந்தேன். அப்புறம் வியானா கொஞ்சம் நேரம் டிவி வந்து போட்டு விட்டேன். ஏதாவது ரைம்ஸ் இந்த மாதிரி ஏதாவது போட்டு விடுவேன். கொஞ்ச நேரம் பார்க்காம விட்டா போதும், இந்த மாதிரி ஏதாவது ஒரு வேலை பண்ணி வச்சுருவாங்க. பவுடர்லாம் எடுத்து ஃபுல்லாக எல்லாம் கொட்டி விட்டு அதை வச்சு விளாண்டுட்டு இருந்தாங்க. ப்ரோட்டீன் பால்ஸ் வந்து பார்த்தீங்க அப்படின்னா நடக்கலையும் வெல்லமும் சேர்த்து பண்ணுறது தான். ஸோ நடக்கலை ஃபுல்லாக வந்து தோல் எடுத்து அதை நல்லா வந்து க்ளீன் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். வறுத்த நடக்கலையே வந்து நீங்கள் கடையில் வாங்கி நல்லா சுத்தம் பண்ணி எடுத்து வச்சுக்கோங்க. வறுத்த கல்லையை வாங்கினாலுமே வந்து நல்ல ஒரு இரும்பு வடை சட்டி வச்சு கல்லையை வந்து மறுபடியும் வந்து வறுத்துக்கோங்க. ஸோ இந்த மாதிரி வறுக்கும் போது நல்லா கடலை சூடாகி நல்லா கிறிஸ்பாக இருக்கும், சாப்பிட்றதுக்கும் நல்லாயிருக்கும், நம்ம ரொம்ப நாளைக்கு வச்சு சாப்பிட்லாம். ஸோ இந்த மாதிரி நடக்கடலை உருண்டை, எள்ளு உருண்டை, பொட்டுக்கடலை உருண்டை, இந்த மாதிரி வெல்லம் போட்டு பண்ணுற ஸ்வீட்ஸ் எல்லாம் செஞ்சு வச்சோம் அப்படின்னா கிட்ஸுக்கு வந்து ஈவினிங் டைமில் ஸ்நாக்ஸ் அந்த மாதிரி ஏதாவது கொடுக்கலாம். ஸோ கல்லையில் இருக்க டஸ்ட் எல்லாம் ரிமூவ் பண்ணிவிட்டு நல்லா க்ளீன் பண்ண நடக்கடலையை போட்டு நல்லா வந்து வறுத்து எடுத்துக்கலாம். இந்த ஸ்நாக்ஸ் பண்ணுறதுக்கு உங்களுக்கு வந்து டைம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒரு 1/2 hour கூட ஆகாது, ரொம்ப குயிக்காக வந்து பண்ணிடலாம். ஸோ கடையில் வாங்குற ஸ்வீட்ஸ் எல்லாம் அவாய்ட் பண்ணிவிட்டு நம்ம இந்த மாதிரி ஹெல்தி ஸ்நாக்ஸ் வந்து கிட்ஸுக்கு வீட்டிலே செஞ்சு கொடுக்கலாம். வெல்லத்தை நல்லா சீவி எடுத்து வச்சுருக்கேன். ஸோ நல்லா ஸ்வீட்னஸ் வந்து பார்த்தீங்க அப்படின்னா அதே மாதிரி ஈக்குவலாக போடணும்னு அவசியம் கிடையாது, மைல்டான அந்த ஸ்வீட்னஸ் இருந்தால் போதும். எப்பவுமே பாதி ஸ்வீட் தான் வந்து நான் போடுவேன். ஸோ கிட்ஸும் வந்து பார்த்தீங்கன்னா அந்த ஸ்வீட்லேயே வந்து சாப்பிட்டு பழகிப்பாங்க. நம்மளே வந்து ஜாஸ்தியாக போட்டு போட்டு பழக்கக்கூடாது. வெல்லமாக இருந்தாலும் நாட்டு சர்க்கரையாக இருந்தாலுமே வந்து அப்படியே ஹாஃபாக குறைச்சி நல்லா மைல்டான ஸ்வீட் இருக்க மாதிரி போட்டு செஞ்சு கொடுங்க. ஸோ நடக்கல்ல வந்து போட்டுட்டேன், நல்லா குறைன்னு அரைச்சி எடுத்துக்கலாம். ஸோ ரொம்ப வளவலன்னு இல்லாமல் கொஞ்சம் கிரன்ச்சியாக அங்கங்கே கடிக்கும் போது லைட்டாக வந்து கல்ல இருந்துச்சு அப்படின்னா டேஸ்ட் வந்து ரொம்ப நல்லாயிருக்கும். கடலை இந்த அளவுக்கு கிரைண்ட் ஆனதுக்கு அப்புறம் அதுலயே வந்து கொஞ்சம் வெல்லம் போட்டு அரைச்சிட்டோம் அப்படின்னா ரெண்டும் ஈவனா வந்து மிக்ஸ் ஆயிரும். இந்த கன்சிஸ்டன்சிக்கு வந்து பவுடர் பண்ணி இந்த மாதிரி போட்டுக்கோங்க. ஸோ இதை வந்து நம்ம உருட்டி பார்க்கும்போது நல்லா வந்து உங்களுக்கு பால்ஸ் மாதிரி வரும். பீனட் பட்டர், அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி பீனட் உருண்டை, நடக்கலை சட்னி, இதெல்லாமே கிட்ஸோட ரெகுலரான டயட்ல வந்து நம்ம ஆட் பண்ணால் ரொம்ப நல்லது. ஏன்னா வேர்க்கடலையில் வந்து உங்களுக்கு நிறைய ப்ரோட்டீன் இருக்கு. ஸோ கண்டிப்பாக குழந்தைங்களுக்கு வந்து அவசியமாக வந்து கொடுக்கணும். ஸோ அதனால அதை வந்து இந்த மாதிரி ஃபார்மேட்டில் கூட நீங்கள் கொடுக்கலாம். இதே மாதிரி எல்லாத்தையுமே வந்து போட்டு நம்ம அரைச்சி எடுத்துக்கலாம். ஸோ வெல்லம் பாதி கடலை பாதி அப்படி போட்டு 3 பேட்சா போட்டு அரைச்சி எடுத்துக்கிட்டேன். இந்த மாதிரி 3 பேட்சா வந்து எல்லா கடலை எல்லாத்தையுமே வந்து அரைச்சாச்சு. ஸோ ஃபைனலாக என்ன பண்ணுறேன்னு பார்த்தீங்கன்னா நெய்யை வந்து சூடு பண்ணி அதிலே வந்து காய்ச்சி ஊற்றி நம்ம வந்து உருட்ட போகிறோம். ஸோ குழந்தைங்களுக்கு தான் கொடுக்குறோம் அப்படிங்கிறதுனால நம்ம நல்லா கீ ஆட் பண்ணி செய்யலாம். இல்லை வெறும் நடக்கலையும் வெல்லம் மட்டும் போட்டு செஞ்சாலே வந்து பார்த்தீங்கன்னா டேஸ்ட் வந்து ரொம்ப நல்லாயிருக்கும். ஸோ நல்லா வந்து சூடான நெய்யை இதில் ஊற்றி ஈவனாக மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு அதுக்கப்புறம் சின்ன சின்ன லட்டு மாதிரி நம்ம பிடிச்சி எடுத்துக்கலாம். அவ்வளோதான், நம்மளோட நடக்கலை உருண்டை வந்து ரெடி ஆயிடுச்சு. நீங்கள் உங்கள் கிட்ஸுக்கு ஹெல்தியான ஸ்நாக்ஸ்னால் என்ன பண்ணி கொடுப்பீங்க அப்படிங்கிறதையும் கமெண்ட்டில் ஷேர் பண்ணுங்கள். நல்லா குட்டி குட்டி பால்ஸாக இந்த மாதிரி உருட்டி வச்சிட்டோம் அப்படின்னா இது வந்து ஒரு 5 to 10 days வரைக்குமே நல்லா ஃப்ரெஷ்ஷாக நல்லாயிருக்கும். ஸோ ஈவினிங் டைமில் இல்லை ரொம்ப பசிக்கிற டைமில் ஏதாவது ஸ்நாக்ஸு ஸ்வீட்ஸ் மாதிரி சாப்பிடணும்னு நினைக்கிறாங்கன்னா அப்போ இந்த மாதிரி நீங்கள் செஞ்சு கொடுக்கலாம். ஸோ இந்த மாதிரி எல்லாத்தையுமே வந்து ஒரே சைஸ் பால்ஸாக வந்து உருட்டி எடுத்துக்கிட்டேன். எங்கள் கிட்ஸுக்கு வந்து இது ரொம்ப பிடிக்கும். வேறு என்ன மாதிரியான ஸ்நாக்ஸ் ரெசிபிஸ்லாம் நம்ம சேனலில் வேணுங்கிறதையும் கமெண்ட்டில் ஷேர் பண்ணுங்கள். இதோட இந்த vlog முடிச்சுக்கிறேன். நெக்ஸ்ட் ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான vlogல மீட் பண்ணலாம். இதான் ஃபர்ஸ்ட் டைம் நம்ம சேனலை பாக்குறீங்க அப்படின்னா மறக்காம அபி தமிழ் யூடியூப் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அப்படியே பக்கத்துல இருக்க பெல் பட்டனும் கிளிக் பண்ணுங்க.
தொடர்ந்து நம்ம சேனலுக்கு சப்போர்ட் பண்ணுங்க. உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கும் வீடியோ ஷோ வந்து ஷேர் பண்ணி விடுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.